அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோவில் நம்ம தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை எது அப்படின்னு பார்த்தோம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை எருசலேம் தான், அதனுடைய அஸ்திவாரம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சபை, கிறிஸ்துக்குள்ளவே மனிதனால் உருவாக்கப்பட்ட சபை எது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆதி திருச்சபை மக்கள் எங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க? வீடுகள்ல தான் கூடி கூடி ஜெபம் பண்ணி அப்பத்தை விட்டு மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சரித்திரம் வரலாறு சொல்லுதுங்க. திருச்சபையினுடைய வரலாறு அப்படிதான் சொல்லுது. இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் தான் ரோம் நாட்டை சேர்ந்த கான்ஸ்டான்டின் என்ற மன்னன் அவன் யுத்தத்தில் சிலுவையை பிடிச்சிட்டு போறான். சிலுவை போர் அப்படின்னு இருக்குது, அதை நம்ம படிக்கணும். இப்போ அதை பற்றி நம்ம பேச வேணாங்க. கான்ஸ்டான்டின் இயேசுவை சொந்த தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவனா மாறிட்டான். யாரு? கான்ஸ்டான்டின் அப்படின்ற அவன் ஒரு மன்னன், ஒரு ராஜா. அவன் இப்ப ராஜா கிறிஸ்துக்குள்ள வந்துட்டதுனால மக்கள் கிட்ட போய், மக்கள் கூடி இருக்கிற அந்த வீடுகள்ல போய் ஜெபம் செய்ய முடியுமா? கடவுளை தொழுது கொள்ள முடியுமா? முடியாதானே? ஏன்னா அவன் ராஜா. அதனால இந்த கான்ஸ்டான்டின் மன்னன் என்ன பண்றான்னாக்கா, அவன் ரட்சிக்கப்பட்டதனால, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதனால வீடுகள்ல இருந்துச்சு பாரு மக்கள், வீடுகள்ல கூடிய ஜெபம் பண்ணி தேவனை தொழுது கொண்டு வந்தாங்க பாரு. சபை வீடுகள்ல தான் இருந்துச்சு. இப்படி வீடுகள்ல இருக்கிற சபைய இந்த கான்ஸ்டான்டின் மன்னன் எல்லாரையும் ஒன்னா கூப்பிடுறான். எங்க கூப்பிடுறான்? அவன் இருக்கிற இடத்துக்கு கூப்பிடுறான். நீங்க எல்லாம் வீடுகள்ல கடவுளை தொழுது கொள்ள வேண்டாம், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு எல்லா கிறிஸ்துவர்களையும் ஒன்னா சேர்த்தான். ஒன்னா சேர்த்து தெய்வத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சான். இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒன்னா கூடும் பொழுது இந்த மக்களை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஏன்னா அவன் ராஜாவாச்ச. அவன் என்ன பண்றான்? மக்களை தேர்ந்தெடுக்கிறான். யார் அப்படின்னாக்கா, பாபிலோனிய பூசாரிகளை தேர்ந்தெடுக்கிறான். இவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால பாபிலோனியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்னா சேர்த்தான். இவன் இப்படி ஒன்னா சேர்த்ததுனால இந்த கிறிஸ்துவ மக்கள் கூட்டமைப்பு இருக்கிறாங்க பத்தியா, இந்த கூட்டமைப்புக்கு தலைவர்களை தேர்ந்தெடுத்தான். 1000 பேருக்கு ஒருத்தர், 500 பேருக்கு ஒருத்தர், 100 பேருக்கு ஒருத்தர், அப்படி தலைவர்களை இவன் தேர்ந்தெடுத்தான். யாரு? இந்த கான்ஸ்டான்டின் மன்னன் தலைவர்களை தேர்ந்தெடுத்தான். இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு தலைவர், லீடர் மாதிரி தேர்ந்தெடுக்கிறான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர்களுக்கு அந்த கான்ஸ்டான்டின் மன்னன் கட்டடங்களை கட்டி கொடுக்குறான். பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி அந்த கட்டடத்துக்குள்ள உயரமான மேடைகளை அமைச்சு ராஜா உட்கார்ற மாதிரி, ஏன்னா அவன் ராஜா இல்லையா, அவன் உட்கார்ற மாதிரி ஒரு சிங்காசனத்தை அமைச்சு ராஜா எப்படி எல்லார் மக்களையும் ஆளுகை செய்யறானோ அது போல ராஜாவுக்குரிய அடையாளமான செங்கோலை கையில கொடுத்து, கிரீடம் தலையில, கிரீடத்தை தொப்பி மாதிரி தலையில வச்சு அவங்கள தலைவர்களாக தேர்ந்தெடுத்தான். யாரு? கான்ஸ்டான்டின் என்ற மன்னன். வீடுகள்ல இருந்த திருச்சபை இப்ப எங்க வந்துடுச்சு? ராஜாவுடைய வீட்டுக்குள்ள. கோயில் அப்படின்னா, கோன்னா அரசன், இல்லைன்னா வீடு, ராஜா வாழற வீடு, அதான் கோயில்.
கோயிலை கட்டி அவங்களுக்கு அந்த பாபிலோன் 100 பேருக்கு 500 பேருக்கு 1000 பேர் தலைவர்களாக தேர்ந்தெடுத்தாங்க பாரு. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்தரமான வஸ்திரங்களை கொடுத்து நல்ல பணமெல்லாம் கொடுத்து அதிகாரியாக வச்சான். யாரு? இந்த கான்ஸ்டாண்டின் மன்னன். இப்படி வந்தவங்க தான் யாருக்கு இவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்கா கிறிஸ்துவ மக்களுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் தேர்ந்தெடுத்து? கான்ஸ்டாண்டின் தான் தேர்ந்தெடுக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்த ஒரு கூட்டமைப்பு, மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த சபை, இந்த கான்ஸ்டாண்டின் எங்க இருக்கிறான்னாக்கா ரோம் நகர்ல தான். ரோமாபுரி தான் இவனுடைய இருப்பிடம். ஸோ அவன் இருந்த இடத்துல தான் அஸ்திவாரமா வச்சுக்கிட்டான். திருச்சபையெல்லாம் எல்லாம் ஒன்னா வரணும் அப்படின்னு. மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்குத்தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு பேர் சொல்ல. ஆர்சி, ஆர்னா ரோமன், சீனா கத்தோலிக்க, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. இது மனிதனால உருவாக்கப்பட்ட சபை, தேவனால உருவாக்கப்பட்ட சபை கிடையாது. தேவனால உருவாக்கப்பட்ட சபை எருசலேம். பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி அதிகாரம் கொடுத்து உலகம் முழுசு அனுப்புறாரு. ஆனா இங்க ரோமாபுரியில உருவான இந்த சபை மனிதனால உருவாக்கப்பட்ட சபை. இந்த சபையில மனிதனுடைய சட்ட திட்டங்கள் இதுல இருக்கும். இந்த சபைக்குள்ள மனிதனால உருவாக்கப்பட்ட சட்ட திட்டம் இருக்கும். அந்த சட்டத்தை பின்பற்றி தான் அவங்க வாழணும். அந்த சபையை நடத்துறவங்க அந்த 100 பேருக்கு 500 பேருக்கு 1000 பேருக்கு அதிகாரியா தேர்ந்தெடுத்தாம்பார். அவங்கெல்லாம் அந்த சட்ட திட்டத்துக்கு தான் இவங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். தலைவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி கீழ்க்கிற ஊழியக்காரெல்லாம் கேட்கணும். இந்த இடத்துல மனித சட்டமும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு சபையா உருவாக்கப்பட்ட சபை தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட சபை ரோமன் கத்தோலிக்க சபை. அஸ்திவாரம் ரோமாபுரி, இத்தாலி நாட்டில் இருக்கிற ரோமாபுரி. இது மனிதனால உருவாக்கப்பட்ட சபை. இந்த சபையில இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு சம்பளம் உண்டு. சம்பளம் கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்கன்னாக்கா மேல் இடத்துல இருக்கிறவங்க, டயாசிஸ்ல இருக்கிற அதிகாரிங்க கீழே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு மாசம் சம்பளம் கொடுப்பாங்க. டயாசிஸ்ல சம்பளம் உண்டு. ஆனா தேவனால ஏற்படுத்தப்பட்ட சபையில வர ஊழியக்காருக்கு சம்பளம் கிடையாது. அவங்க கடவுளையே சார்ந்து வாழணும். கடவுளையே சார்ந்து வாழணும். மனிதர் வழியா அந்த கொடுக்குற அந்த காணிக்கை வச்சுதான் அவங்க பொழப்ப அவங்க நடத்தணும். எல்லா காரியமும் அவங்க செஞ்சுக்கணும். ஆனா மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த சபையில மேல் இடத்துல இருந்து இவங்களுக்கு மாசம் சம்பளம் கொடுக்கப்படும். அந்த ஊழியக்காருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவங்களுக்கு கூட, அதாவது அசிஸ்டண்டா இருக்கிறவங்களுக்கு கூட உபதேசிமார் அப்படின்னுவாங்க, அவங்களுக்கு கூட சம்பளம் உண்டு. கோயில் பிள்ளை சொல்லுவாங்கல்ல, கோயிலில் வேலை செய்யறது, மணி அடிக்கிறது. பாருங்க, நல்லா யோசித்து பாருங்களேன். நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எருசலேமில் சபை ஏற்படுத்தி உலகம் முழுசும் அனுப்புனாரு. அங்கே எந்த ஒரு பலிப்பீடமும் இல்லை, எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் மேலே போட்டுக்கல, எந்த தலையிலையும் குள்ளா வைக்கல, எந்த செங்கோலும் கையில் கொடுக்கல, இருக்கிற துணியோட புறப்பட்டு உலகம் முழுசும் போனாங்க. ஆனா இந்த அமைப்புல எப்படி பலிபீடம் வந்துச்சு? எப்படி பூசன்றது மாஸ் வைக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் யார் உருவாக்குது? நல்லா யோசிக்கணுங்க. நம்ம இந்த
ட்ரெஸ் அமைப்பெல்லாம் யார் கொடுத்தது? ராஜா. ராஜா தான் மனிதனால உருவாக்கப்பட்ட சபை. அவன் என்ன சொல்லனா, அந்த மாதிரி ட்ரெஸ், அந்த மாதிரி பாணியில பாபிலோன் கலாச்சாரம், பாபிலோன் மத வழிபாடும் கிறிஸ்துவத்தில் இருக்கிற அந்த கொள்கையும் ரெண்டும் ஒன்னா இணைச்சுட்டான் இந்த கான்ஸ்டான்டின் மன்னன். அதனால தான் உருவ வழிபாடு சபைகளுக்குள்ள வந்துச்சு. ஏன்னா பாபிலோனியர்கள் சிலை வழிபட்டு இருந்தாங்க. அந்த சிலை வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, அது எல்லா மனிதர்களை வழிபடுகிற அந்த வழிபாடு, தூபம் காட்டுறது, தேர் இழுக்கிறது, எல்லாமே பாபிலோனிய கலாச்சாரம், பாபிலோனிய மதத்தில் இருக்கிற வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறை திருச்சபை கிறிஸ்துக்குள்ள ஒன்னா கலந்துட்டான். யாரு? இந்த கான்ஸ்டான்டின் மன்னன். உருவ வழிபாடு இப்படிதான் கிறிஸ்துவ மதத்துக்குள்ள வந்தது. இது மனிதனால ஏற்படுத்தப்பட்ட சபை. இதுக்கு அமைப்புகள் இருக்கும், அமைப்பு இருக்கும், சட்ட திட்டங்கள் இருக்கும். அந்த சட்ட திட்டங்களுக்குள்ள தான் அந்த அமைப்பு இருக்கணும். அவங்க போடுற கோட்டுல தான் அவங்க நடக்கணும். அதை மீறி அவங்க நடக்க கூடாது. ஆனா இங்க தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபையில தேவனே இவங்களை வழி நடத்துறாரு. தேவனை சார்ந்து வாழறாங்க இவங்க. தேவனே இவங்களை அபிஷேகம் பண்றாரு. ஆவியினால நிரப்பி தேவனை அபிஷேகம் பண்றாங்க. ஆனா ஆர்சி சபையில மனிதனை அபிஷேகம் பண்றாங்க. மனிதனை அபிஷேகம் பண்றாங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் வராரா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஏதோ கிறிஸ்துவன்ற தைலத்தை வச்சு அபிஷேகம் பண்ணா பரிசுத்த ஆவியானவர் வந்துறான்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதுல தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபையில பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் கடவுள் செய்கிறார். கடவுளே சார்ந்து வாழ சபை இது. ஆவியினால நடத்தப்படுற சபை, தேவனால் உருவாக்கப்பட்ட சபை தான் ஆவியினால் உருவாக்கப்பட்ட சபை, ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்லுது. அதான் பெந்தகோஸ்து சபை. பெந்தகோஸ்துனா பரிசுத்த ஆவியானவர், ஆவியினால வழி நடத்தப்படுற சபை தான் ஆவிக்குரிய சபை, பெந்தகோஸ்து சபை அப்படின்னு சொல்லுது. இதுல பல பிரிவுகள் இருக்கு, பல பேர் வச்சுக்கிட்டு ஆவியானவர் சபையில வழி நடத்துறாரு. ஆனா இந்த அமைப்பு ரோமாபுரியில உருவான கான்ஸ்டான்டினோவின் மன்னனால உருவாக்கப்பட்ட இந்த சபை, மனிதனால உருவாக்கப்பட்ட சபை. மனிதனை அபிஷேகம் பண்றான். அதுல எந்த வல்லமையும் இருக்காது. இப்படித்தான் சிலை வழிபாடும் சபைகளுக்குள்ள ஒன்னா இந்த பூசை வைக்கிற முறையெல்லாம் இயேசு சபை ஏற்படுத்தலையே. எருசலேமில் இந்த மாதிரி ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் இப்படியா பூசை வச்சுட்டு இருந்தாங்க? இப்படியா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க? இப்படியா பலி செலுத்தினாங்க? நம்ம வேதத்தை நல்லா ஆராய்ந்து படிக்கணுமோ. நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிச்சோம்னா நம்மளுக்கு எல்லா விளக்கமும் பைபிளே இருக்குதுமோ, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, வேதத்தினுடைய வரலாறை நான் படிச்சதுனால தான் இவ்வளவு ஆணித்தரமா உங்ககிட்ட நான் பேசுறேன். இப்போ தேவனால உருவாக்கப்பட்ட சபையை கொண்டு கான்ஸ்டான்டின் மன்னன் பாபிலோனிய கலாச்சாரம் ரெண்டு ஒன்னா சேர்ந்து போச்சு. இப்ப சபை என்னாச்சு? கரைப்பட்டு போயிடுச்சு, கரையாயிடுச்சு. இந்த திருச்சபை, அதாவது ரோமாபுரியில உருவாக்கப்பட்ட இந்த சபை கிபி 300வது வருஷத்துல தான் உருவாகுது. கிபி 300. ஆனா எருசலேமில் உருவான சபை இயேசு சாமி மரிச்சு பரலோகம் வரார் பாரு, 30வது வயசு அப்பதான் அவர் மரிக்கிறாரு. மரிச்சு பரலோகத்துக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு வராரு. அப்ப கிபி 30வது வருஷத்துல உருவான சபை தான் ஆவிக்குரிய சபை, ஆதி திருச்சபை. ரோமாபுரியில உருவான சபை கிபி 300ல உருவானது. சோ அதனால தயவு செய்து இந்த வித்தியாசத்தை சபை வரலாறு தெரியாத மக்கள்
தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து காளாம்பூத்த மாதிரி ஆங்காங்க இந்த பாஸ்டர் மாதிரி எழுதிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் திட்டம் இருக்கணும், இவங்களெல்லாம் ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மனிதன் முயற்சி எடுக்கிறாங்க. இது வந்து எதை குறிக்குதுன்னாக்கா கடைசி காலத்தினுடைய அடையாளம். இந்த தேவனால உருவாக்கப்பட்ட சபைய ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி ஒன்னில்லாத பண்ணிடும், வலிமையற்றதா சமுதாயத்துல தரமட்டமாக்கி நசுக்கப்படும். சமுதாயத்தால நசுக்கப்படும், தேவனால உருவாக்கப்பட்ட சமுதாயத்தால நசுக்கப்படும். ஆனா மனிதனால உருவாக்கப்பட்ட சபை கடைசி நாள்ல அதான் செழுத்தோங்கி இருக்கும், அதான் ஹீரோவா இருக்கும். ஏன்னா அதுதான் அந்தி கிறிஸ்துவுடைய மனவாட்டி. மனிதனால உருவாக்கப்பட்ட சபை தான் அந்தி கிறிஸ்துனால உருவாக்கப்பட்ட அந்தி கிறிஸ்துவுடைய மனவாட்டி. பட் தேவனால உருவாக்கப்பட்ட சபை, ஆவிக்குரிய சபை தேவனுடைய மனவாட்டி. இதை தெளிவா வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன், தயவு செய்து போய் பாருங்க. தண்ணீரின் மேல் அமர்ந்திருந்த ஸ்திரீ யார் அவள்? விளக்கமா வீடியோவில் போட்டிருக்கிறேன், தயவு செய்து போய் பாருங்க. இப்போ புரியுதுங்களா? தேவனால ஏற்படுத்தப்பட்ட சபைக்கும் மனிதனால உருவாக்கப்பட்ட சபைக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? சோ இப்போ இந்த சபை இருக்குதா? இருக்குது, இந்த பூமியில இருக்குது. அடுத்த வீடியோ சபைகள். இப்போ பாபிலோனிய கலாச்சாரம் வந்து சபையில வந்து ஒன்னா கலந்துடுச்சு. இப்படி ஒன்னா கலந்த இந்த சபைய ஆண்டவர் எப்படி பிரிச்செடுத்து திரும்ப பரிசுத்தப்படுத்துறாரு அப்படின்றத வர வீடியோக்களை நம்ம பேசலாம். அவளோடு காத்துட்டு இருங்க. பழைய துருத்தி புதிய துருத்தி அப்படின்ற தலைப்பில் கூட நம்ம பேச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தயவுசெய்து அவளோடு காத்துட்டு இருங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னா வரலாறு படிச்சதுனால பேசுறோம், சத்தியத்தை அறிஞ்சதுனால உங்ககிட்ட பேசுறேன். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனம் தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். வசனம் தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும். வசனம் தான் மனிதனை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மாரநாதா